வாங்க மக்கள், இன்னைக்கு வீடியோல கல்யாணத்துல பண்ணக்கூடிய நெய் பொங்கல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் அரை கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்திருக்கேன், அரை கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன், ஒரே கப்ல அரிசியும் பருப்பும் பாதி அளவுக்கு தலை தட்டி எடுத்திருக்கேன். ஒரு பவுல்ல கொட்டி தண்ணி ஊத்தி 3 டைம் வாஷ் பண்ணிட்டு இதை ஊற வைக்க வேண்டாம், அப்படியே வடிகட்டி வச்சுக்கோங்க. எந்த கப்ல அரிசியும் பருப்பும் அளவு எடுத்தோமோ அதே கப்ல 3 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். நிறைய பேர் பொங்கல் பண்ணும் போது ஒண்ணு தண்ணி கூடுதலா ஆயிடும், அப்படி இல்லைன்னா தண்ணி பத்தாத போயிடும். அவங்க எல்லாம் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க, டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். 3 கப் தண்ணியை குக்கர்ல ஊத்திட்டு வடிகட்டி வச்சிருக்க அரிசி பருப்பு இதுல கொட்டிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை ஊத்தி தேவையான அளவு உப்பு போட்டு இதை 3 விசில் வச்சிருங்க. எந்த கப்ல அரிசியும் பருப்பு எடுத்தோமோ அதே கப்ல 1/4 கப் அளவுக்கு நெய்யை ஊத்திடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டு நல்லா வெடிக்கட்டும். வெடிச்சதுக்கு அப்புறமா 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுடலாம். 2 கொத்து கருவேப்பிலை, 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி பருப்பு, இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் போட்டுடலாம். பொங்கலுக்கு முக்கியமானதே பெருங்காயத்தூள் தான், அதை 1/2 ஸ்பூன் அளவுக்கு இதுல போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கல்யாண நெய் பொங்கலோட ரகசியமே பாத்தீங்கன்னா அரிசி பருப்போட அளவும் தண்ணியோட அளவும், அது இல்லாம நெய்யோட அளவும் தான்.